ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் நலமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்கள் அப்துல் ரஷீத். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரசு நிறுவனமான மத்திய அரசின் எல்ஐசியில் நம்ம எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கும். சரிங்களா? இந்திய ஆயுள் காப்பீட்டு கழக முகவர். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இப்போ ஏதாவது நம்மளுடைய ஒரு சொத்தை விற்றுருக்காங்க, அல்லது நான் மொத்தமாக சம்பாதிச்ச பணமே இவ்வளோ தான் என் கையில் இருக்குது. இந்த பணத்தை என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னுடைய வாரிசுதாரர்களுக்கு நான் பிற்காலத்தில் கொடுக்கணும். எனக்கு அப்புறம் என்னுடைய தலைமுறைக்கு இந்த பணத்தை நான் கரெக்டாக கொடுத்துட்டு போகணும். அது சமயம் இந்த பணத்தை வச்சு தான் என்னுடைய இன்கமும் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்ஐசியில் ரொம்ப அற்புதமான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி கட்டலாங்க. அந்த மாதிரி கட்டிட்டிங்கன்னா உங்களுடைய உங்களுடைய வாழ்நாளுக்கு பிறகு உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் யாரை வாரிசை போட்டிருக்கீங்களோ 3 பேரை வாரிசை கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் கட்டிய பணம் அப்படியே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் போனஸ் சேர்த்தும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிக்ஸ்டாக டெபாசிட் கட்டின அடுத்த வருஷத்தில் இருந்து மாதம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இன்கம்மை எல்ஐசி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதனோட நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள், குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா ஃபிக்ஸடாக டெபாசிட் பண்ணலாம். அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். சரிங்களா? அது ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா நீங்கள் எல்ஐசியில் ஒரு 1,01,80,000 ஃபிக்ஸடாக டெபாசிட் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணம் உங்களுடைய வாழ்நாளைக்கு அப்புறம் அப்படியே உங்களுடைய வாரிசு 3 பேர் கொடுத்துருந்தீங்கன்னா 3 பேருக்குமே கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்கள் கட்டின பணம் மட்டும் இல்லை, 1,01,80,000 நீங்கள் கட்டியிருப்பீங்க. அது போனஸ் அமௌண்ட்டும் சேர்த்து 1,05,00,000 உங்களுடைய வாரிசுக்கு கொடுத்துருவாங்க உங்களுடைய வாழ்நாளைக்கு பிறகு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஃபிக்ஸடாக டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? ஆனால் அடுத்த வருஷத்தில் இருந்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 54,000 உங்களுடைய ஆயுள் முழுவதும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். 1 கோடியே நீங்கள் கட்டுறது 1,01,80,000 டெபாசிட்டாக கட்டியிருக்கீங்க. உங்களுடைய வாழ்நாளைக்கு அப்புறம் நீங்கள் கட்டிய அந்த பணம் ப்ளஸ் போனஸும் சேர்த்து உங்களுடைய வாரிசு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெபாசிட் பண்ண அடுத்த வருஷத்தில் இருந்து ஆயுள் முழுமைக்குமே மாதம் 54,000 உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. சரிங்க. இதே மாதிரி 1 கோடிக்கு இங்கே போகிறது ஏதாவது ஒரு 50 லட்ச ரூபா ஏதாவது ஒரு சோர்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ 50,90,000 ஃபிக்ஸடாக டெபாசிட்டாக கட்டியிருப்பீங்க. அப்படிங்கிறப்போ அந்த பணம் அப்படியே உங்களுடைய வாரிசுக்கு தான். சரிங்களா? உங்களுடைய வாழ்நாளுக்கு பிறகு, அதாவது நீங்கள் இல்லாமல் போனதுக்கப்புறம் உங்களுடைய வாரிசுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. போனஸும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வருஷத்தில் இருந்து ஒவ்வொரு மாதமும் 27,100 ரூபா உங்களுடைய ஆயுள் முழுவதுமே கொடுத்துட்ருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் கட்டின பணமோ உங்களுடைய வாரிசு யாரை கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. போனஸும் சேர்த்து தான் வாரிசு கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் இன்கம் வந்துட்டுருக்கும். சரிங்களா? ஓகே. இல்லை ஒருவேளை 50 லட்சம் கிடையாது, ஏதோ ஒரு சோர்ஸில் ஒரு 25,40,000 கட்ட முடியும் அப்படின்னாக்க 25,40,000 ஃபிக்ஸடாக டெபாசிட்டாக கட்டுறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் கட்டின தொகை ப்ளஸ் கொஞ்சம் போனஸும் சேர்த்து உங்களுடைய வாரிசுக்கு உங்களுடைய வாழ்நாளுக்கு பிறகு கொடுத்துருவாங்க. டெபாசிட் பண்ண 2வது வருடத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் 13,550 ரூபா உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே கொடுத்துட்ருப்பாங்க. சரிங்களா? அது அவ்வளோ இல்லை, ஒரு 15 லட்சம் மட்டும்தான் ஏதாவது சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு 15,27,000 நீங்கள் டெபாசிட்டாக கட்டும் பட்சத்தில் நீங்கள் 15,27,000 கட்டின அந்த தொகையை உங்களுடைய வாரிசுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. போனஸும் சேர்த்து தான் கொடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் 2வது வருஷத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் 8,100 ரூபா உங்களுக்கு உங்களுடைய ஆயுள் முழுவதும் கொடுத்துட்ருப்பாங்க. சரிங்களா? இல்லைங்க, 15 லட்சம் இல்லை, ஏதோ ஒரு 10,18,000 மட்டும்தான் நம்மளோட ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வருது, அதை டெபாசிட்டாக பண்ணி வைக்கலாம்னு நீங்கள் கட்டியிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இந்த 10,18,000 உங்களுடைய வாழ்நாளுக்கு பிறகு உங்களுடைய வாரிசுதாரர் நீங்கள் 3 பேர் கொடுத்தாலும் 3 பேருக்கு போயிடும், ஒருத்தர் கொடுத்தாலும் ஒருத்தருக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெபாசிட்டாக கட்டின 2வது வருஷத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் 8,700 ரூபா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் எல்ஐசி. சரிங்களா? இல்லைங்க, ஒரு 5,09,000 மட்டும்தான் ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக வந்திருக்கு,
இது வேணால் நான் ஒரு ஃபிக்ஸடாக டெபாசிட் பண்ணி வைக்கிறேன், இது எனக்கும் பாதுகாப்பாக இருக்கணும், என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கும் எனக்கு அப்புறம் அவங்களுக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா 5,09,000 மட்டும் ஃபிக்ஸடாக டெபாசிட் பண்ணிங்கனாக்கா 2வது வருஷத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் 2,660 ரூபா உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எல்ஐசி கொடுக்கும். நீங்கள் கட்டண பணத்தை போனஸோடு சேர்த்து உங்களுடைய வாழ்நாளுக்கு பிறகு உங்களுடைய வாரிசுதாரருக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அரசு நிறுவனமான எல்ஐசி வந்து கிட்டத்தட்ட 68 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையும் விருப்பம் உள்ளவங்க மட்டும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய பெயர் அப்துல் ரஷீத். நம்ம இந்திய ஆயுள் காப்பீட்டு கழக முகவல், பெரம்பலூர் கிளை. தேங்க்யூ எவ்ரிவன். இதே மாதிரி பிறந்து 30 நாட்கள் ஆன குழந்தையிலேருந்து 55 வயசு வரைக்கும் அரசு நிறுவனமான எல்ஐசியில் பாலிசி கொடுக்கலாம். அது மாதிரி யாருக்கும் எந்த தேவைகள் இருந்தாலும் அவசியம் தொடர்பு கொள்ளுங்கள். பாலிசி யாராவது ஏற்கனவே கட்டி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கட்டவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஒரு 5 வருஷம் குறைஞ்சபட்சம் கட்டியிருக்கணும். அந்த மாதிரி தான் சொல்லுங்கள். நம்ம அமௌண்ட் வாங்கி கொடுத்துடலாம். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அதிலே ஒரு சின்னதாக ஒரு பாலிசி, ஏதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டுற மாதிரி ஒரு பாலிசி மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.